ஹாய் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் ஸ்டாக்குடைய டீட்டெயில் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ எந்த இடத்துல இப்போ வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு, இப்போ எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த எவ்வளோ தூரம் போகும், அதுக்கு என்ன அனலைஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி வந்து டைரெக்டாக வந்து நிஃப்டி ஃபைனான்ஸுடைய செக்டரில் பார்த்துலாம். நிஃப்டி ஃபைனான்ஸ் செக்டர் தான் நான் வந்து செலக்ட் பண்ணி ஸ்டாக்ன்ற மாதிரி நிஃப்டி ஃபைனான்ஸுடைய செக்டர் தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனுடைய டெக்னிக்கல் வியூஸ் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸோட டெக்னிக்கல். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து டைரெக்டாக சார்ட்டுக்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு வந்து அப்பு போயிட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்துச்சு. கரெக்ஷன் எதில் கொடுத்துச்சு? கிட்டத்தட்ட 0.5% கொடுத்துச்சு. ஓகேங்களா? அகெயின் வந்து ஒரு கரெக்ஷன் வந்துட்டு திரும்பி எவ்வளோ தூரம் அப் டென்ட்டு போயிட்டு திரும்பி ஒரு கரெக்ஷன். இப்போ லேட்டஸ்ட்டாக கரெக்ஷன் வந்து 0.5% அகெயின். ஸோ 50% கரெக்ஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அகெயின் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு நம்மளுக்கு வந்து. அது என்ன கரெக்ஷன் கொடுத்துருங்க? 0.618 கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலே வந்து இப்போ நிற்குது. ஓகேங்களா? 20,443 வந்து இது வந்து இந்த 61 பாயிண்ட் அகைன் நீங்கள் உடைக்காமல் அப்படியே மேலே போயிட்டு இந்த பாயிண்ட்டை இந்த டெட்லைன் பார்த்தீங்கன்னா 21,660 இதை உடச்சி மேலே போயிடுச்சுன்னா நிறைய மேலே போகிறதுக்கு பூமை போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ வந்து இதனோட கரெக்ஷன் வந்தது வந்து வெறும் வந்து 0.61 வரைக்கும் தான் கரெக்ஷன் வந்திருக்கு. இன்னி ட்ரெண்டு மாறல, நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க, ட்ரெண்டு இன்னி மாறல. ஸோ இன்னி வந்து புல்லிஷ் ட்ரெண்டு தான் இருக்குது. ஸோ பேரிஷ் ட்ரெண்ட் எப்போ மாறும்னா இதனுடைய ட்ரெண்டை இது கீழே கிட்டத்தட்ட 19,269 உடச்சி கீழே போகும்போது தான் ட்ரெண்டே நம்மளுக்கு மாறும். அன்டில் அன்லெஸ் ட்ரெண்டு மாறுறதுக்கு சான்சஸ் கிடையாது இப்போ வரைக்கும். ஸோ இந்த நிஃப்டி ஃபைனான்ஸை பொறுத்தளவு வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து ஓவராலாக வெயிட்டேஜ் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸு தான் கிட்டத்தட்ட 17.3 வெயிட்டேஜ் வந்து அதில் இருக்குது வந்து. ஸோ ஓவரால் இந்த நிஃப்டி ஃபைனான்ஸுடைய செக்டரில் மூவ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஹெல்பிங் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் 17.35% வெயிட்டேஜ் இருக்குது நம்மளுக்கு வந்து. ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டியோட ஃபைனான்ஸோடைய செக்டர் நம்ம பார்த்துருவோம். இப்போ டைரெக்டாக பஜாஜ் ஃபைனான்ஸுக்கு வந்து என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்த்துடலாம். பஜாஜ் ஃபைனான்ஸ் பொறுத்தளவு வந்து எனக்கு தெரிஞ்சு ஓவரால் ட்ரெண்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2015 அடுத்து தான் இந்த ஸ்டாக்கே அவ்வளோ மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2015 பாருங்கள் 449 தான். அப்போ தான் அப்படியே லைட்டாக பூமப் ஆகி அப்படியே இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 6,000 ப்ளஸ் இன்னைக்கு வந்து நிற்கிறான். 6,750 உட்காந்து நிப்பாட்டுறான். ஓகே, சரி, ஓகே. இது வந்து டெக்னிக்கலாக வந்து இப்போ வந்து எவ்வளோ தூரம் வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்தது 0.786 மேலே கரெக்ஷன் வந்துச்சு. ஓகேங்களா? இது வந்து பெரிய வால்யூம் இருக்க ஸ்டாக் வந்து. அகெயின் வந்து ஒரு கரெக்ஷன் வந்து அகெயின் ஒரு கரெக்ஷன் 0.786 தான் வந்துச்சு. ஓகேங்களா? அகெயின் இப்போ போய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு எக்ஸாக்டாக வந்து இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து 0.618 கரெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ வந்து மேலே போயிட்டு பார்த்துட்ருக்கு. இப்போ இந்த மாதம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மந்தில் தான் இதனோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இந்த 0.1788 வந்து கட் பண்ணாமல் அப்படியே மேலே போயிடுச்சுன்னா இந்த 810 வந்து உடச்சிட்டும் கிட்டத்தட்ட 8,500 9,000 போகிறக்கே நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வந்து 8,500 வர சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து 9,000 போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா சொன்னீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 61 பாயிண்ட்டை வந்து கரெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மேலே மூவ்மெண்ட் போயிருக்கு. சப்போஸ் இதையும் வந்து இதை உடச்சிட்டோன்னா நெக்ஸ்ட்டுடைய பாட்டம் சப்போர்ட் வந்து 5260. இந்த 5260 உடச்சிட்டு கீழே வரும்போது தான் இதனுடைய ட்ரெண்டே நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். சப்போஸ் 4605 உடச்சி கீழே வந்துட்டோன்னா ட்ரெண்டிங் மாறுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிளியர் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அன்டில் அன்லெஸ் இதுவும் புல்லிஷ் ட்ரெண்டு தான். புல்லிஷ் ட்ரெண்டில் ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு, அவ்வளோதான். எவ்வளோ கரெக்ஷன் கொடுத்துன்னா 0.68% கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இது பெரிய வந்து ட்ரெண்டிங்னா மாறல. ஓகேனா? ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் ஒரு கரெக்ஷன். இப்போ எக்ஸாக்டாக இந்த கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த கரெக்ஷன் கொடுத்தல நீங்கள் இப்போ வந்து யாராவது வந்து லிட்டில் பிட் ஸ்டாக் நினச்சுன்னா இந்த ஸ்டாக்கை வந்து என்னுடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து நான் ரெக்கமெண்டேஷன்
பட் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸை நீங்கள் டபுள் செக்அப் பண்ணிவிட்டு, பிகாஸ் ஐ எம் நாட் ஏ ஸ்டாக் அட்வைசர், ஓகே, ஆஸ் பர் செபி ரெஜிஸ்டர் படி நீங்கள் உங்களோட அட்வைஸில் நீங்கள் அட்வைஸ் கேட்டுட்டு யூ கேன் கோ ஃபார் த பையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நீங்கள் கேன் ப்ரொசீட் தட். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து வீக்லி ஒன்ஸு நம்மளை வந்து ஏதோ ஸ்டாக் எடுத்து அதை டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இட் வில் பி ஹெல்பிங் ஃபார் த பீப்புள் ஆல்சோ அண்ட் அஸ் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.